Taste the Daily. கிருஷ்ணகிரி மாவட்டம் சூளகிரியில் சாலையை கடக்க முயன்ற பள்ளி மாணவர் விபத்தில் சிக்கியதை அடுத்து வேகத்தடை அமைக்க கோரி பொதுமக்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். சூளகிரியிலிருந்து ராமன்தொட்டி பகுதிக்கு செல்லும் சாலையை கடக்க முயன்ற 8 வயதான லலித் ஆதித்யா என்ற மாணவர் இருசக்கர வாகனம் மோதி காயமடைந்தார். இதையடுத்து அதிவேகமாக வாகனங்கள் இயக்கப்படுவதால் விபத்துகள் ஏற்படுவதாகவும் வேகத்தடை அமைக்க கோரியும் சாலையில் மரக்கட்டைகளை வைத்து மக்கள் மறியலில் ஈடுபட்டனர். விடிய அரசு அதிகாரிகள் செயலிழந்து கிடப்பதால் எந்த பணிகளும் முறையாக நடைபெறவில்லை என மக்கள் குற்றம் சாட்டினர். கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் அருகே முற்றிலுமாக சிதிலமடைந்து விஷ ஜந்துக்களின் இருப்பிடமாக மாறியிருக்கும் நிழற்குடையால் மக்கள் திறந்த வெளியில் பேருந்திற்காக காத்திருக்கும் அவல நிலை ஏற்பட்டுள்ளது. ரெட்டியார் பழைய பட்டினத்தில் உள்ள நிழற்குடையின் சிமெண்ட் காரைகள் பெயர்ந்து முற்றிலுமாக சேதமடைந்திருக்கும் நிலையில் அதனை சுற்றி முட்புதர்கள் நிறைந்திருப்பதால் விஷ ஜந்துக்களின் கூடாரமாகவும் மாறியுள்ளது. மேலும் தனியார் பள்ளி செயல்பட்டு வரும் நிலையில் மக்கள் நலனில் அக்கறை இல்லாமல் விடியா திமுக அரசின் மாவட்ட நிர்வாகம் செயல்பட்டு வருவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணியிலிருந்து செல்லும் அரசு பேருந்தின் படிகளில் தொங்கியபடி மாணவர்கள் பயணிக்கும் அவல நிலை எழுந்துள்ளது. ஆரணியிலிருந்து சுற்றுவட்டார கிராமங்களுக்கு போதிய பேருந்துகள் இயக்கப்படாததால் மாணவர்கள் மிகுந்த அவதிக்குள்ளாகியுள்ளனர். இந்நிலையில் ஆரணியிலிருந்து கலவை செல்லும் அரசு பேருந்தின் படியில் தொங்கியபடி மாணவர்கள் பயணித்து வருகின்றனர். இதேபோன்று கண்ணமங்கலத்திலும் அரசு பேருந்தின் படியில் தொங்கியபடி மாணவ மாணவியர் பயணிப்பது பெற்றோர் மத்தியில் பீதியை ஏற்படுத்தியுள்ளது. விடியா ஸ்டாலின் ஆட்சியில் போக்குவரத்து துறை முழுமையாக செயலிழந்து விட்டதாக குற்றம் சாட்டப்படுகிறது. கரூர் மாவட்டம் குளித்தலையில் விடியா திமுக அரசின் அடாவடியால் சாலையில் நடமாட முடியாத அளவுக்கு மக்கள் அவதிக்குள்ளாகியுள்ளனர். மாரியம்மன் கோயில் அருகே புதியதாக தார் சாலை போடப்பட்ட நிலையில் விடியா அரசு கழிவுநீர் வடிகால் பாலம் அமைக்க புதிதாக போடப்பட்ட தார் சாலையை பெயர்த்து மக்கள் வரிப்பணத்தை வீணடித்தது. ஆவேசமடைந்த பொதுமக்கள் முதலில் பாலத்தை கட்டிய பின்பு தார் சாலை போட வேண்டும் என்ற அடிப்படை கூட தெரியாமல் கமிஷன் கலெக்ஷன் கரப்ஷனிலேயே ஸ்டாலின் அரசு குறியாக இருப்பதாக குற்றம் சாட்டினர். காஞ்சிபுரம் மாவட்டம் வள்ளக்கோட்டை முருகன் கோயிலில் குடமுழுக்கு விழா வெகு சிறப்பாக நடைபெற்றது. வள்ளி தெய்வானியுடன் 7 அடி உயரத்தில் அருள்பாலிக்கும் முருகனுக்கு 17 ஆண்டுகளுக்கு பிறகு 60 யாக குண்டங்கள் அமைத்து 108 சிவாச்சாரியர்கள் 9 ஓதுவார்கள் இணைந்து யாகசாலை பூஜைகள் நடைபெற்று குடமுழுக்கு நடைபெற்றது. திரளான பக்தர்கள் இதில் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர். காலி பணியிடங்களை உடனடியாக நிரப்ப வேண்டும், ஊழியர் விரோத போக்கை கடைபிடிக்கும் உயர் அலுவலர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பது உள்ளிட்ட 14 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி திருவள்ளூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் தமிழ்நாடு நில அளவை அலுவலர்கள் சங்கத்தினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இதேபோல திருவண்ணாமலை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் பங்கேற்ற நில அளவை அலுவலர்கள் ஏராளமானோர் விடியா திமுக அரசை கண்டித்து முழக்கங்களை எழுப்பினர். அரசு நிர்வாகத்தின் மூளையாக செயல்படுகிற வருவாய்த்துறையில் கிராம உதவியாளர், அலுவலக உதவியாளர் உள்ளிட்ட அனைத்து பணிகளும் காலமுறை ஊதியத்தில் தான் நியமனம் செய்கிறார்கள். அவ்வாறு இருக்க வருவாய்த்துறையின் ஒரு பிரிவாக இருக்கிற நில அளவைத்துறையில் அடிப்படை பணியாக கருதுகிற புல உதவியாளர்களை தனியார் மூலம் நியமிப்பது என்பது எதிர்காலத்தில் இந்த துறையை தனியாருக்கு தாரை வார்ப்பதற்கான வெள்ளோட்டமாக நாங்கள் பார்க்கிறோம். திருவாரூர் அருகே இடத்தை அபகரித்த திமுக பிரமுகர் மீது நடவடிக்கை எடுக்க கோரி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் பெண் தீக்குளிக்க முயன்ற சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கூத்தாநல்லூர் அருகே சாத்தனூர் பகுதியைச் சேர்ந்த லட்சுமி என்பவர் குடும்பத்துடன் 20 ஆண்டுகளாக வசித்து வந்த இடத்தை திமுக பிரமுகர் ராதாகிருஷ்ணன் என்பவர் அவரது பெயருக்கு பத்திரப்பதிவு செய்துள்ளதாக கூறப்படுகிறது. இது தொடர்பாக காவல் நிலையத்தில் புகார் அளித்தும் ராதாகிருஷ்ணன் மீது நடவடிக்கை எடுக்காததால் வேதனையடைந்த லட்சுமி மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு உடலில் மண்ணெண்ணெயை ஊற்றி தீக்குளிக்க முயன்றார். நிர்வாக திறனற்ற ஸ்டாலின் அரசின் ஏவல் துறை குற்றங்களில் ஈடுபடும் திமுகவினருக்கு ஆதரவாக செயல்படுவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர்.